குழந்தைகளுக்கான இலவச மருத்துவ முகாமை நடிகர் விஷால் துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவரிடம் வாராகி என்பவர் நட்சத்திர கிரிக்கெட் தொடர்பாக ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுப்பியது குறித்து கேட்கப்பட்டது. ஆனால் அவை பொய்யான குற்றச்சாட்டுகள் என்று விஷால் மறுப்பு தெரிவித்தார். ஊழல் குற்றச்சாட்டுனா அது நேற்று ஒரு பெரிய சலசலப்பு நடந்திருக்கு. நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும் இது வெரி ஓப்பன் கவர்னன்ஸில் நடத்தி ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகுது. அது ஊழல் குற்றச்சாட்டுன்றது பல பேர் என்ன வேணாலும் சொல்லலாம். பட் த அக்கௌண்ட்ஸ் ஆர் தேர் ஃபார் எவ்ரி ஒன் டு சி. ஊழல் குற்றச்சாட்டுகள்னால் நாங்கள் கிட்டத்தட்ட இன்னொரு 10 நாட்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். அதாவது முறைகேடுகள் எல்லாருக்கும் தெரியும். போன நிர்வாகம் பண்ண முறைகேடுகள் எல்லாமே நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அந்த விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. பட் ஊழல் குற்றச்சாட்டுனா அதாவது பிரச்சனை பண்ணால் அது உண்மை ஆயிடாது. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு விஷயம் ப்ரூவ் பண்ணாங்கன்னா we are ready to face it. இது அக்கௌண்ட்ஸ் அலுவலகத்திலே இருக்குயா, எந்த உறுப்பினர் வேணாலும் பார்த்துக்கலாம். அது தவறான ஒரு குற்றச்சாட்டு. தயாரிப்பாளர்களின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த விஷால் தனக்கு இதுவரை தயாரிப்பாளர் சங்க விதிப்படி விசாரணைக்கான அழைப்பு கடிதம் வரவில்லை என்று தெரிவித்தார். ஆதாரங்கள்லாம் காட்டணுமே, காட்டாமலே சும்மா சண்டை போட்டால் அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? காட்டினா தானே தெரியும் முறைகேடுகள். இப்போ எங்ககிட்ட இருக்குது முறைகேடுகள் நடந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே அதுதான் நான் சொல்கிறேன். 10 நாளில் நடவடிக்கைகள் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் நாங்கள் சொல்லுவோம். ஒரு முறைன்னு ஒன்று இருக்குது. இப்போ ஊழல் பண்ணியிருக்காங்கன்னா நான் யார் மேலே வேணாலும் நான் சொல்லுவேன். பட் அது சொல்கிறது ஒரு முறை இருக்குது. அதுக்கான ஆதாரம் இருக்குன்னா முதல்ல காட்டணும். ஆதாரங்கள் இருந்ததுன்னா நான் உங்ககிட்ட இவ்வளோ தைரியமாக நான் பேசிகிட்டு இருக்க முடியாது.